வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் யூனியன் பட்ஜெட் 2026-27 பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக அதில் பாதுகாப்புத்துறைக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். நம்மளுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அப்படின்றது 2% ஆஃப் ஜிடிபி, நம்மளுடைய மொத்த பொருளாதாரத்தில் 2% ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது 5ஆம் மாறணும் அப்படின்றது தான் பல காலகட்டங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கு உண்டான டேட்டாவும் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு இல்லாட்டியும் போன வருடம் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 14.5% அதிகமான டிஃபென்ஸ் பட்ஜெட், அதாவது ரூபாய் மதிப்புப்படி 22%, டாலர் மதிப்புப்படி எடுத்திங்கன்னா ஒரு 15% அளவுக்கான டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நிதியாண்டு 25-26 பார்த்தீங்கன்னா 6.81 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போ அது உயர்த்தப்பட்டு 7.8 லட்சம் கோடியாக அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போது நம்மளுடைய கிளியர் கட்டான அனாலிசிஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபினான்ஷியல் இயர் 25-26 எம்ஓடி சிவிலுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ன்றது 28,682 கோடி. இப்போ அது கொஞ்சம் ஸ்லைட்டாக உயர்த்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா பட்ஜெட் 20% உயர்த்தப்பட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து காஸ்ட் ரேட்ஸை பார்த்தோம் அப்படின்னா எம்ஓடி டிஃபென்ஸ் ஸ்டாஃபுக்கு, சிவில் ஸ்டாஃபுக்கு 0.45% தான் உயர்த்தப்பட்டிருக்கு. இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எம்ஓடியோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ், அதாவது ரெவென்யூ பட்ஜெட்னு சொல்லுவோம். ரெவென்யூ பட்ஜெட்டில் 14.24% வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது நம்ம அன்றாடம் நம்ம இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய சம்பளம், ஃபியூவல், அம்யூனிஷன், மெயின்டெனன்ஸு, ட்ரைனிங்கு, லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாமே வரும். ஸோ இந்த இடத்துல கிளியர் கட்டாக நமக்கு வந்து ஒரு சாலிட் ஹைக்கு 17.5% ஹைக் இருக்கிறது, 17.24% ஹைக் இருக்கிறத பார்க்குறோம். அதன் பிறகு மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது கேபிட்டல் அவுட்லே அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆயுதங்கள் வாங்குவதற்கு மூணாக பிரிச்சுக்கங்க. எம்ஓடியோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோடைய ஃபங்க்ஷனிங் ஒரு பட்ஜெட்டு. அங்கே வந்து இராணுவ வீரர்கள் கிடையாது, சிவிலியன் ஸ்டாஃப் தான் இருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டை கிட்டத்தட்ட சேமாக தான் வச்சுருக்காங்க. அடுத்தது ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ், அதாவது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் நம்ம சொல்லுவோம். அது உங்களுடைய சம்பளம் இது போன்ற விஷயங்களுக்கு கொடுக்கப்படுறது. அதில் 17.25% ஏற்றிருக்காங்க அப்படின்ற போது கிளியர் கட்டாக என்ன சொல்லுதுன்னா, ஒன்று இந்த 8th பே கமிஷனுக்காக சம்பளம் உயர்த்தப்படுது, ஒரு ஃபேக்டர். இராணுவத்தோடைய சைஸும் அதிகமாக போகுது அப்படின்றது ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது தான் இருக்கிறதுலே மிக முக்கியமானது, இராணுவ தளவாடங்கள் வாங்க நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது. போன வருடம் 1,80,000 கோடியாக இருந்தது. இந்த வருடம் கிட்டத்தட்ட 2.2 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. 21.84% ஹைக். இது ஒரு மேசிவான ஹைக். பட் அகெயின் இது பத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாது. பட் டிஃபென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆப்ரேஷனுக்கு சிந்தூருக்கு பிறகு அப்படின்றது தெரியுது. இந்த கேபிட்டல் அவுட்லேயில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது புது வெப்பன்ஸ், அதாவது ஏர்கிராஃப்ட், ஷிப், மிசைல், ரோட்ஸ், இந்த 4 விஷயம். புது விமானங்கள், ரஃபேல் ஜெட்ஸ் நம்ம 114 விமானங்கள் வாங்க போகிறோம். இன்ஜின்ஸ் வாங்கணும், புது கப்பல்கள் வாங்கணும், புது ஏவுகணைகளை வந்து இந்தியா வாங்கணும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ரோட்ஸ், நம்மளுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை அதிகப்படுத்தி அமைக்கணுன்ற போது 22% ஜம்ப் அப்படின்றது ஒரு மேசிவான இதுவாக நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் மிக முக்கியமாக உள்ளே போய் பார்க்கும்பொழுது ரஃபேல் ஜெட் அப்படின்றது கிளியர் கட்டாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராஜெக்ட் 75I அப்படின்னு சொல்லக்கூடிய 6 நீர்மூழ்கி கப்பல்கள், அதற்கான ஃபண்டிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு MQ-9B பிரெடேட்டர்னு சொல்லக்கூடிய யூஏவிஸ், பிரெடேட்டர் ட்ரோன்ஸ், அமெரிக்காட்ட தான் நம்ம வாங்குகிறோம் $3 பில்லியன் அளவுக்கு. அதுக்கு இதில் நிதி ஒதுக்கீடு வந்து ஒழுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்கு சமாளித்து அதை முறியடிக்கக்கூடிய அளவுக்கான கேப்பபிலிட்டி பில்டிங்கை இந்தியா பண்ணுறாங்க. அந்த 114 ரஃபேல் உள்ளே வரும்பொழுது இந்தியாவுக்கு தெளிவான ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி இந்த MQ-9B ரீப்பர் ட்ரோன்ஸ் வரும்பொழுது நம்மளுடைய ISR, இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் ரெக்கக்னைசன்ஸ் என்ற அந்த கேப்பபிலிட்டி மிக மிக அதிகமாகும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆஃப்செட் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து அதை அப்படியே வாங்கிட முடியாது. இதில் இவ்வளோ இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு 114 ரஃபேல் வாங்குறீங்க அப்படின்னா 30% ஆஃப்செட் வச்சுருக்காங்க. அந்த மதிப்பில் உதாரணத்துக்கு 1 கோடி இருக்குன்னா அதில் 30 லட்சம் வந்து நீங்கள் உதிரி பாகங்களை இந்தியாட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று முழுசாக இண்டிஜினஸாக பண்ணும்பொழுது அது டைம் எடுக்கும். அந்த க்ரைட்டீரியாவை மேட்ச் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்தியாவுக்குள்ளே. ஸோ இந்த ஆஃப்செட்டிங் பிரின்சிபலில் நெகோசியேஷன்லாம் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஸோ ஒரு வகையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் ஒரு 70-60% ஒரு 80% வந்து யூட்டிலைஸ் ஆகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பென்ஷன் 1,60,000 கோடியாக இருந்த பென்ஷன் இப்போ 1,71,000 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 6.5% அதிகம். இது 32 லட்சம் குடும்பங்கள், இன்னைக்கு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து போகுது, இந்த பென்ஷன் வந்து போகுது. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏன்னா வீரர்கள் போய் இராணுவத்தில் பணி புரிஞ்சுட்டு
அவங்களோட ஓய்வு காலங்களில் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க பட்ஜெட் கட் பண்ணல, நல்ல விஷயம்தான் அது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 7.85 லட்சம் கோடி அளவுக்கான பட்ஜெட்டு. இது இந்தியாவுடைய ப்ரொஜெக்டட் ஜிடிபியில் 1.9% தான். நல்லா கவனிங்க, அப்சல்யூட் வேல்யூவில் டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகமாக இருக்குது. போன வருடம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை விட இந்த வருடம் 20% அதிகமாக இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் ஜிடிபியாக நம்ம பார்த்தோம்னா இப்போ 2026-27 ஜிடிபியை கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்ற போது இது வெறும் 1.9% தான். ஸோ 2% விட நம்ம இப்போவும் நம்ம கீழே தான் இருக்கோம். இது நமக்கு இருக்கக்கூடிய 2.5 த்ரெட்டுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஈஸ்டர்ன் லடாக், அருணாச்சல், இந்த பக்கம் பாகிஸ்தான், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் வரக்கூடிய இன்ஃபில்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 2.5% பண்ணியிருக்கணும். பட் 1.9% தான் இப்போ பண்ணுறாங்க. அதில் ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அவுட்லேன்னு சொல்லக்கூடிய ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கான நிதி ஒதுக்கீடுன்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. பட் இதில் இன்ஃப்ளேஷனையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற போது கொஞ்சம் ஒரு மார்ஜினல் ஹைக்காக தான் ஒரு 10 to 12% தான் வந்து இதில் இருக்கும். ஸோ இப்போது எல்ஏசி ஸ்டாண்ட் ஆஃப் ஒரு பக்கம் இருக்குது. அதாவது ஈஸ்டர்ன் லடாக் பகுதிகளில் கல்வான் நம்ம பார்த்தோம், அருணாச்சலில் யாங்ஸ்டே நம்ம பார்த்தோம், வெஸ்டர்ன் பார்டரில் ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பார்த்தோம். இந்த 3 இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான அட்வான்டேஜ் வேணும் அப்படின்ற போது இந்த டிஃபென்ஸ்க்கு உண்டான ஸ்பெண்டிங்கை நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். பட் இதுலேயுமே ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 2% கீழே தான் இருக்குது. ஜிடிபி வைஸ் எடுத்தோம்னா 2% கீழே தான் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து அதிகப்படுத்தணும். ரெண்டாவது, ஒதுக்கப்பட்ட நிதி இது அடுத்த வருஷத்தில், இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷம் ரஃபேலுக்கு இவங்க நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. பட் இந்த வருஷம் பேச்சுவார்த்தைகள் இன்னும் போல, அந்த ஒப்பந்தம் கையெழுத்தலாக அப்படின்ற போது இந்த பணம் அடுத்த நிதி ஆண்டுக்கு வரணும். இது வந்து பணம் சரண்டர் ஆகி கவர்மெண்ட்டோடைய கருவூலத்தை போகக்கூடாது. ஸோ நான் லேப்சபிள் ஃபண்ட் அப்படின்றது வேணும். அதே மாதிரி R&Dயில் பார்த்தீங்க அப்படின்னா DRDOவுக்கு 10% வந்து அதிகரித்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ கேபிட்டல் ஸ்பெண்டிங்கில் ஆயுதங்கள் வாங்குறதுல 28% டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்றது போகுது. பட் 1.9% தான் ஜிடிபியில் அப்படின்ற போது இது கிளியர் கட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஒரு ரெவென்யூ டாமினன்ஸ் இன்னைக்கு 3 சேலஞ்ச் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பட்ஜெட்டில் ஃபேக்டர் பண்ணப்படலை. ஸோ அப்போது இராணுவத்தோட மிச்ச பட்ஜெட்லாம் கட் பண்ணி அதில் போய் நம்ம என்ன போருக்காக நம்ம செலவு பண்ணும்போது அதுக்காக வெயிட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஆப்ரேஷன் இந்த முறையும் ஒரு சிறு யுத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் டிலே, இதை பற்றி நம்ம தனியாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இம்போர்ட் ரிலையன்ஸில் இருக்கும் பொழுது நம்ம இப்போ ரஃபேல் வாங்குறோம் அப்படின்னா அது எல்லாமே டாலரில் தான் நடக்கும் பேமெண்ட். அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா டாலரில் தான் நடக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்ற போது இது நம்ம இம்போர்ட் ரிலையன்ஸும் கம்மி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது சில நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்றது $85 பில்லியன் இந்த நிதியாண்டில். சைனாவோடது பார்த்தீங்கன்னா $246 பில்லியன். கிட்டத்தட்ட இந்தியாவோட 3.25 மடங்கு அதிகம். இது சைனா இன்னும் அஃபிஷியலாக சொன்ன டேட்டா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா $9 பில்லியன் தான். இந்தியா $85 பில்லியன், பாகிஸ்தான்றது வெறும் $9 பில்லியன் தான். அவங்கள விட நம்ம 8 மடங்கு அதிகமாக டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம். பட் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடியது போரோ இல்லை அதுக்குண்டான இதுவோ கிடையாது, பயங்கரவாதத்தை மட்டும்தான் பயன்படுத்தி அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ சைனாவுடைய பட்ஜெட் அப்படின்றது 3.5 மடங்கு நம்மளை விட அதிகமாக இருக்குது. பாகிஸ்தான் பட்ஜெட் அப்படின்றது பாகிஸ்தானை விட நம்ம 9 மடங்கு அதிகமாக இருக்கும். பட் சைனாவுடைய ஜிடிபியோடைய கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களோட பேஸ் அதிகம், நம்மளோட 5 மடங்கு பெரிய பொருளாதாரம். அவங்களும் 2% தான் பண்ணால் கூட ஓவராலாக பார்த்தீங்கன்னா சைனா நம்மளை விட அதிகமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3.25 மடங்கு அதிகமாக பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு 2 மடங்காக குறைக்கிறதுக்கான வேலையை இந்தியா பண்ணணும். ஏன்னா அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணி அடுத்த ஒரு 15 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணாதான் இந்த இடத்துல நமக்கு அந்த மாடர்னைசேஷன் அப்படின்றது நடக்கும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள அந்த மிலிட்ரி கேப் அப்படின்றது க்ளோஸ் ஆகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நெருங்கவே முடியாத அளவுக்கு நம்மளுடைய இராணுவம் அப்படின்றது வலிமையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு எடுத்திங்கன்னா ரஃபா 28% ஆயுதங்கள் வாங்குறதில்ல, இராணுவ தளவாடங்கள் வாங்குறதில்ல. சைனாது பார்த்தீங்க அப்படின்னா 40%. ஸோ இந்த வகையில் அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடியதும் அதை வாங்கி அவங்க பச்சை பெயிண்ட் அடிக்கிறதும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக இருக்குது. ஸோ உலகத்தோடைய 4வது மிகப்பெரிய இராணுவ பட்ஜெட் அப்படின்றது இந்தியாது. பட் 3, 2, 1 இது 3த்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய இராணுவ பட்ஜெட் அப்படின்றது இன்னமும் கம்மியாக தான் இருக்குது. இதை எப்படி செலவு பண்ண போகிறோம்,
எவ்வளோ வேகமான ஆயுதங்கள் நம்ம வாங்க போகிறோம், இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் இந்த டிஆர்டிஓக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்என்டி ஆராய்ச்சிக்கான அந்த ஒரு 10,000 கோடி பட்ஜெட் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற போது இது டிஆர்டிஓ தனியாக உட்காந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்களா, இல்லை தனியார் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களை ஊக்குவிக்க போகிறாங்களான்றது தான் இப்போ எல்லாத்தையும் பார்க்கணும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவான டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நிச்சயமாக நம்ம ஒரு 3% ஆஃப் த ஜிடிபி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஐரோப்பிய நாடுகளில் 5% வரைக்கும் போயிட்டாங்க. தாய்வான் பார்த்தீங்கன்னா 5% அதிகமாக போயிட்டாங்க. ஜப்பான் 5% அதிகமாக போயிட்டாங்க. வரக்கூடிய காலங்கள் யுத்தங்களுடைய காலம். ஸோ அந்த இடத்துல ஓகே, போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் ஓகே, பட் பெர்சன்டேஜ் ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது பத்தாது. மூணாவது, நம்ம வாங்கக்கூடிய அந்த அலாட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்மளோட ஆர்என்டியாக இருக்கும். நம்ம டிஃபென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது உள்நாட்டில் நம்ம வாங்கும்போது அந்த பணம் சுழற்சிக்கு வரும். நம்ம போடுற அந்த 10 ரூபா முதலீடு வெறும் செலவு கிடையாது, நாட்டுக்கு வருமானம் இருக்குது. இதில் பொருளாதாரத்துக்கு இதில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா அந்த பணம் சுழற்சியில் வரும்போது எக்கனாமி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரோட்ஸு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், குறிப்பாக விமானப்படை மற்றும் கடற்படைக்கு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா படைகளோட எண்ணிக்கை அதிகரித்துக்குமான ஒரு சைகை வந்து தெரியுது. ஓவரால் ஓகேவான பட்ஜெட். பட் நம்ம எதிர்பார்த்த அந்த பெர்சன்டேஜ் ஜிடிபி வைஸ் இதில் ஒன்றும் நடக்கலை. அந்த பெர்சன்டேஜ் ஜிடிபி வைஸ் பற்றி, அதாவது ஒரு 3% நம்மளோட மினிமம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை 4% ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளோட ஜிடிபியில் அப்படின்றத பற்றி உங்கள் கருத்துக்கள்ன்றதை மக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.